வகுப்பை சார்ந்த ஒரு மாணவன் தன்னுடைய முகநூலிலே பதிவிடுகிறான், 84 மதிப்பெண் எடுத்த எனக்கு கிடைக்காத வேலை வாய்ப்பு 83 மதிப்பெண் எடுத்த பட்டியலினத்தவன் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவனுக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அங்கே என்னுடைய தகுதி மறுக்கப்படுகிறது, எனக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று சொல்கிறார். இதை சற்று விவாதத்திற்கு உள்ளாக்கும். அந்த 84 மதிப்பெண்ணுக்கும் 83 மதிப்பெண்ணுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று நான் உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் சொல்லுகிற பதில் இடையில் 1 மதிப்பெண் இடைவெளி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரையில் அந்த இருவேறு மதிப்பெண்களுக்கு இடையிலும் 1 நூற்றாண்டு கால இடைவெளி இருக்கிறது. அந்த முன்னேறிய வகுப்பை சார்ந்த உன்னுடைய தாத்தா கணக்காளனாக இருந்த அதே நேரத்தில் அவர்கள் நிலத்தில் களை பறித்துக் கொண்டிருந்தவனுடைய பேரனாக இருந்தவன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். அவனுடைய தந்தை மருத்துவனாக இருந்த போது அவர்கள் வீட்டில் மலமள்ளி கொண்டிருந்தவனுடைய மகன் தானே இந்த ஒடுக்கப்பட்டவன். இப்படி கல்வியும் வேலை வாய்ப்பும் ஒரே குடும்பத்தில் அடக்கி வைக்கப்பட்டு முன்னேறிய வகுப்பில் இருந்து வந்த ஒருவன் எடுத்த ஒரு மதிப்பெண்ணுக்கும் முன்னேற்றத்தின் வாசனை கூட படாத ஒரு வகுப்பில் இருந்து வந்தவன் எடுத்த மதிப்பெண் இருக்கும் இடையில் குறைந்த அந்த ஒற்றை மதிப்பெண்ணானது அந்த தாழ்த்தப்பட்டவனுடைய தகுதியை குறைத்து காட்டவில்லை, அவளை தாழ்த்தியே வைத்திருந்த இந்த சமூகத்தின் மதிப்பெண்ணை அல்லவா அது குறைத்து காட்டுகிறது. அப்படி சொன்னால் இடஒதுக்கீடு என்பது எப்படி அநீதியை இழைக்கும் என்று நான் பேசியிருந்தேன். ஸ்டாக்கடை அலுவலர் மகன் செட்டஸ்கோப்பை பிடிக்க கூடாதா என்று ஆட்சியாளர்கள் மாறி மாறி கேட்ட கேள்விகள் தான் இன்றைக்கு இடஒதுக்கீட்டை சட்டமாக்கி இருக்கிறது. அந்த சட்டம் தான் பல பிற்படுத்தப்பட்டவனை பட்டதாரியாக்கி இருக்கிறது. பல நூற்றாண்டுகளாக கல்விகள் மறுக்கப்பட்ட ஒருவனுக்கு அரசு வேலையை இன்றைக்கு அங்கீகரித்திருக்கிறது. தாழ்த்தப்பட்டவனின் குடும்பத்தில் இருந்து குறைந்தபட்சம் 5 தலைமுறையாவது படித்த தலைமுறையாக மாறும் வரை இங்கே இடஒதுக்கீடு இருக்கும். அந்த இடஒதுக்கீட்டை தாழ்த்தப்பட்டவனின் சலுகையாக பார்க்காதீர்கள், உரிமையற்றவனுக்கு கொடுக்கும் உரிமையாக பாருங்கள், வாய்ப்பு மறுக்கப்பட்டவனுக்கு கொடுக்கும் நீதியாக பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை அருமை அருமை.